அம்போதநீலம் அரவிந்த தலாயதாட்சம் பிஞ்சாவதம்ச முரரீகிருத வேணுபாணிம் துவாங்கோபவேஷ பரிகர்மித காயகாந்திம் தன்யாஸ்ததா ததிருஷுர் உன்மதிதான்ய பாவாக. கூறத்தாழ்வான் தம்முடைய அதிமானுஷ ஸ்தவத்திலே கண்ணன் எப்படி ராசக்கிரீடையின் போது தோற்றமளித்தான், அவன் பேரழகு எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார். அம்போத நீலம் அரவிந்த தலாயதாட்சம், கருத்த நீருண்ட மேகத்தை போன்ற திருமேனி. பகவானே முகில்வண்ணன் மேகவண்ணன். அந்த கருத்த மேகத்தில் தாமரை பூத்தால் எப்படி இருக்குமோ அதை போல தாமரையொத்த திருக்கண்கள். பிஞ்சாவதம்சம், கொத்து கொத்தாக மயில் தோகைகளை பிடித்து தலையிலே அழகாக செருகிக் கொண்டிருக்கிறான். உரரீகிருத வேணுபாணி, கைகளிலே எப்போதும் பற்றி இருக்கும் புல்லாங்குழல். ஆடி முடித்து வாசித்து முடித்த பின்னாலே தன்னுடைய இடுப்பிலே சொழிக் கொள்ளுகிற புல்லாங்குழல். துவாம் கோபவேஷ பரிகர்மித காயகாந்தியம், இப்படிப்பட்ட இடைப்பிள்ளையினுடைய வேஷத்தோட இடைப்பிள்ள உருவத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறானே. தன்யாக ததா ததிருஷுர் உன்மதிதான்ய பாவாக. இந்த சேவை மன்மதனாக கண்ணன் எழுந்தருள் இருந்த சேவை. இதை யாரெல்லாம் சேவிக்க பெற்றார்களோ அவர்கள் தன்யர்கள், அவர்கள் பாக்கியசாலிகள். 10வது ஸ்கந்தம் 33வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல சொல்றார். இத்தம் பகவதோ கோப்யா ஸ்ருத்வா வாசஸ்ஸு பேஷலாக ஜகுர் விரகஜம் தாபம் ததங்கோபசிதாசிஷா. விரகத்தாலே ஏற்பட்ட வெப்பம், கொதிப்பு அதத்தனை இவர்களுக்கு தொலைந்து போயிற்று. திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமான பாசுரத்துல சாதிக்கிறார். தந்தகாலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்னல் பின் தமியேந்தன் சிந்த போயித்து திருவருள் அவனிட பெருமளவிருந்தேனை. மந்தமாருதம் வனமல தடவந்து வலி செய்வதொழியாதே அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவசுட வதனோடும் மந்தமாருதம் வனமல தடவந்து வலி செய்வதொழியாதே. சந்திரன் ரொம்ப இனிப்பார், பால் இனிக்கும், படுக்கை மென்மையாக இருக்கும். இதெல்லாம் கண்ணன் அருகிலே இருந்தால். ஆனா அது இல்லாமல் போனால் அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவை சுடவதனோடும். மாலை பொழுதுக்கு காவலனால சந்திரன், அவனுடைய சுடும் கதிர், அவனுடைய கதிர் சுடுமா, குளிர்ச்சியோட தான் இருக்கும். ஆனா அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதிர் அவை சுட, அவனுடைய சந்திரனுடைய ஒளி கூட நம்மளை சுடுறதேன்னா அப்ப காதலன் நாயக்கன் பக்கத்தில் இல்லேன்னு அர்த்தம். அவ சுடவதனோடும் மந்த மாருதம் வனமுல தடவந்து வலி செய்வதொழியாதே. மந்த மாருத காத்து குளிர்ந்து வீசும். ஆனா அதே காற்று குளிர்ந்த சந்திரனுடைய ஒளியை எடுத்துன்னு வந்து நம்ம பேர்ல வீசினால் திருப்தியா இருக்கும். ஆனா ஏற்கனவே சந்திரனுடைய ஒளியே இப்ப வெப்பமா இருக்கு, நாயக்கன் பக்கத்துல இல்லாதபடியாலே. மாருத்தம் காற்று வேற அதை முகர்ந்து கொண்டு வந்து நம்ம பேர்ல வீசுறது. அப்ப தீக்கங்குகளை போட்டா போல இருக்கின்றனவாம். தேரும் போயித்து திசைகளும் மறைந்தன இனி செய்வதொன் அறியேனே. அனைத்தையுமன்னோ தொலைத்து கொண்டிருக்கிறேன். பெண்கள் எல்லாரும் அப்படித்தான் தவித்தார்கள். திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் சபரி பெருமானுக்காக 10 பாசுரங்கள், பெரிய திருமொழி 8ஆம் பத்தில் இந்த 10 பாசுரங்களையுமே பாடியிருக்கார். அதுல பெருமானை விட்டு பிரிந்து தான் படும் தாபம், விரக தாபத்தை நன்கு தெரிவித்துக் கொள்ளுகிறார். இதே போல நம்மாழ்வாரும் பாடியிருக்கார். என் வளையல் இழந்தேன், இழந்தது சங்கே, இழந்தது கற்பே, இழந்தது என்னுடைய மேனி நிறத்தை இழந்துட்டேன், ஜுவரம் வந்துடுத்து, என் கை வளையல்களை இழந்தேன், என்னுடைய நாணை இழந்தேன், என் நிறைவை இழந்தேன், எல்லாத்தையும் கண்ணனுக்காக இழந்தேன். நல்ல வேளை அதை மீட்டு கொடுப்பதற்காக கண்ணன் நடுவிலே தோன்றினான். தத்திர ஆரபத கோவிந்தா ராசக்கிரீடாம் அனுவிரதைஹி ஸ்திரீ ரத்னைர் அன்விதா பிரீதைஹி அந்யோன்யாவ பத்த பாகுபிஹி. இப்ப கண்ணன் அவர்களை எல்லாரையும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல நிற்க வச்சார். ராசக்கிரீடை எப்படி என்னால் ஒரு கண்ணன் ஒரு கோபிக்க, ஒரு கோபிக்க ஒரு கண்ணன் மாத்தி மாத்தி இருக்கணும். முதல்ல எல்லா கோபிகளையும் இடவெளி விட்டு நிற்க வச்சுட்டார். அப்புறம் ஒரு கோபிக்கு பக்கத்திலேயும் தான் தோன்றினார்.
2 கோபிகைகளுக்கு நடுவுல கண்ணன். அவன் யோகேஸ்வரனானபடியால் அனைத்து கோபிகைகளும் தங்க பக்கத்திலேயே கண்ணன் இருக்கிறா போல தெரிஞ்சுட்டான். அப்படித்தான் அவர்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டார். ஸ்திரீரத்தனைர் அன்விதா, பெண்களாலே புடைசூழப்பட்டவனாய், பிரீதைகி அந்யோன்ய அவபத்த பாகுபிகி, அந்யோன்னம் அந்த பெண்ணு கண்ணனுடைய தோல்ல கையை வச்சுக்கிறார், கண்ணன் அவருடைய தோல்ல கையை போட்டுக்கிறார். இப்படி அடுத்தடுத்து தோள்களிலே கையை வச்சு அழித்து கொண்டு மெதுமெதுவே ஆட ஆரம்பிக்கணும். ராசோத்சவ சம்பிரவருத்தா கோபி மண்டல மண்டிதா யோகேஸ்வரேன கிருஷ்ணேன தாசாம் மத்தியே துவயோர்த்வயோஹோ, துவயோர்த்வயோஹோ 2 பேராக, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவ, மாதவம் மாதவஞ்ச அந்தரேண அங்கனா, அந்தரேண அங்கனா 2 பெண்களுக்கு நடுவில் கண்ணன், 2 கண்ணனுக்கு நடுவிலும் பெண். பெண்ணுன்னு பார்த்தா ஏற்றமா, கண்ணன்னு பார்த்தா ஏற்றமானா 2 பெண்ணு 1 கண்ணன்னு பார்த்தா பெண்களுக்கு ஏற்றம், 2 கண்ணன் 1 பெண்ணுன்னு பார்த்தா ஆணான கண்ணனுக்கு ஏற்றம். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி நின்று கொண்டு ராசோத்சவ சம்பிரவருத்தா, ராசோத்சவம் தொடங்கித்து. அவன் யோகேஸ்வரேன கிருஷ்ணேன, கண்ணன் யோகேஸ்வரனானபடியால் ரொம்ப சுலபமா இத்த நடத்தி எல்லாருக்கு பக்கத்துல இருக்கிறாப்புல நினப்ப கொடுத்துட்டார். ததோ துந்துவையோ நேதுகு நிபேதுகு புஷ்பவிருஷ்டய ஜகுர் கந்தர்வ பதய சஸ்திரீகா ஸ்தப்தோஷ் அமல. கீழே இந்த ஆட்டத்தை தொடங்கின உடனே ஆகாசத்தில் இருக்கிற வித்யாதர பெண்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், அப்சர ஸ்திரீகள், அவ அத்தனை பேரும் தாங்கள் வாத்தியம் வாசிக்க ஆரம்பிச்சா. அவ நினைக்கிறாளாம், இனிமே நாம பாடி பிரயோஜனம் இல்லை, நாம ஆடி பிரயோஜனம் இல்லை, ஆட்டத்துக்கென்னே பிறந்தவன் கீழே இருக்கிறான். அவன் பண்ணின ராசக்கிரீடை குறவை கூத்து, அவன் பண்ணின குடக்கூத்து கும்ப நிருத்தியம், அவன் காளிங்கன் தலையிலே ஆடினது அத்தியுதமான விளையாட்டு. ராசக்கிரீடை நடந்த இடங்கள் ராசமண்டலங்கள். இது ஒரு பெரிய விசாரம். ஒரு நாள் இரவு மட்டும் ராசக்கிரீடை நடந்ததா அல்லது பரநாள் இரவு நடந்ததா? ஒரு மகாச்சாரியர் ஒரு நாள் இரவே நடந்தது என்று தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கார். ஆனா இந்த இரவு நீண்ட இரவாக இருக்க வெகு நேரத்துக்கு கண்ணன் ராசக்கிரீடை பண்ணியிருக்கார். வளையானாம், பெண்கள் கையில சாத்தின் இருந்த வளையல்கள், நூபுராணாம் காலில் போட்டு இருக்கிற சதங்கே, அதே போல கடல்கள், கிங்கிணி நாம் இட்டு கொண்டிருக்கிற கிங்கிணிகள், இது ஒன்னொன்னும் கண்ணனோட சேர்ந்து ஆட அதது சேர்ந்து கலகலான்னு ஒலி எழுப்புகிறது. சப்த ஸ்துபுலோபவது, அந்த சப்தம் ஆகாசத்தளவுக்கு போச்சான். இது ஒலியா? அடுத்து ஒளியை சொல்றார். தத்ர அதிசிசுபே தாபிஹி பகவான் தேவகி சுதா மத்தியே மணீனாம் ஹைமானாம் மகா மரகதோ யதா. ஒரு மகா மரகத பச்சைக்கல், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா. இவர் நட்ட நடுவிலே தன்னுடைய திருமேனிய ஒளி அனைத்திடத்திலும் பாய்ச்சி கொண்டு எழுந்துள்ளினார். அப்ப சுத்தி ஆடின்னு இருக்கிறவா கையில காலில் போட்டு இருக்கிற ஆபரணங்களால ஏற்பட்ட ஒலி, நடுவுல இருக்கிற கண்ணன் அவன் திருமேனியனுடைய ஒளி, இப்படி ஒரு பக்கத்தில் ஒலி மற்றொரு பக்கத்தில் ஒளி என்ன ராச மண்டலமே ஆனந்தத்துக்கு இருப்பிடமாயிற்று. பாதான்யாசை புஜ விதுதிபிஹி சஸ்மிதே பூ விலாசைஹி பஜ்ஜன் மத்தியை சல குச்சபட்டைஹி குண்டலைஹி கண்டலோலைஹி. அப்ப மெதுமெதுவே நடந்த செயல்களை சொல்றார். பெண்கள்லாம் ஒன்னொன்னா காலடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார். கைகளை கோத்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய கண் ஜாடையாலே யார் எந்தெந்த வரிசையில நிற்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார்கள். தங்க பக்கத்துல கண்ணன் இருக்கானா அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுகிறார்கள். தங்கள் போட்டு இருக்கிற மாலை ஆபரணம் எல்லாத்தையும் அப்பப்ப ஒரு கையாலே சரிப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இப்படியே வேகம் கூட கூட அவர்கள் திருநெற்றியிலே நுதலிலே அவர்கள் திருமேனி முழுக்க வியர்வை பெருக ஆரம்பிச்சது. ஸ்வித்யன் முக்கிய கபரரசனா கிரந்தய கிருஷ்ணவத்வோ காயந்தியஸ்தம் தடித இவதா மேகச்சக்கரே விரோஜுகு காச்சித் சமம் முகுந்தேன ஸ்வரஜாதீர் அமிஸ்ரிதாக உன்னின்னே பூஜிதாதேன பிரியதா சாது சாத்விதி. அப்ப கண்ணன் மெதுவே குரல் எடுத்து பாட ஆரம்பித்தான். மதுரமான வாக்கு கொண்டவன், எப்போதும் அடியார்களை பார்த்தவுடனே தழுதழுத்து போபவன், அவனே சங்கீதத்துக்கெல்லாம் அதிபதி. அப்ப அவர் பாட ஆரம்பிச்சார்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் விளம்பமா பாட்டு பாடுறார், துருவமா பாட்டு பாடுறார். சட சட சடான்னு வேகமா பாடினா அதுக்கு துருத்துன்னு பேர். அதே விளம்பித் நீண்ட இழுத்து ஆலாபனம் பண்ணோம்னா அதுக்கு விளம்பித்துன்னு பேர். இப்படி கண்ணன் ஊரொரு ஸ்வரமா பாடிட்டு போனார். சட்டென்று ஒரு ராக மாளிகையாக அனைத்தையும் சேர்த்து பாடினார். கண்ணன் எந்த உரத்த ஸ்தாயிலே மிக இனிமையா பாடிட்டு இருக்கிறத வியப்போட பெண்கள் பார்த்துட்டு இருக்காளோ, ஒரு பெண் பின்பாட்டு பாடினாள், எதிர்பாட்டே பாடினாள். அவர் எந்த ஸ்வரஜாத்தியில் அமைத்து பாடினாரோ
அதே ஸ்வரத்துல இந்த பெண்ணும் பாட, பெண்ணே நம் குரலுக்கு உன் குரல் ஏற்றதாக இருக்கிறதே, சாது சாது, நன்னா நன்னா பாடினாய் அப்படின்னு கண்ணன் அவளுக்கு சொல்லி அவளுக்கு ஒரு பெருமையை சேர்த்தான். காச்சித் ராச பரிஷ்ராந்தா பார்ஸ்வத்தஸ்ய கதாவிருதா ஜக்ராஹ பாகுனா ஸ்கந்தம் ஸ்ரதத்வலய மல்லிகா. ஒருத்தி காச்சித் ராசபரிஷ்ராந்தா, கண்ணனை பிடிச்சுன்னு ஆடி ஆடி ஒருத்திக்கு மெதுவே அயற்சி ஏற்பட்டது, அவளுக்கு ஆயாசம் வந்துருச்சு. அதனால பக்கத்துல இருக்கிற கண்ணனுடைய கையிலேயே அவனுடைய தோள்களையே சாய்ந்து கொண்டு அந்த தோளின் வலிமையோடையே கொஞ்ச நாள் ஆடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வலிமை பெற்றவுடன் ஆட ஆரம்பிச்சார். தத்ரீகாம்ச கதம் பாகும் கிருஷ்ணஸ்யோத்பல சௌரபம் சந்தனாலிப்தம் அக்ராய கிருஷ்ணரோமாச்சும்பக. மற்றொருத்தி கண்ணனுடைய திருமேனில தடவப்பட்டிருக்கிற சந்தனம் வியர்வை பெருகி அந்த வியர்வை இவள் வியர்வை சந்தனமத்தனை சேர்த்து இவள் மேனியில் மணக்க அதனால் ஆனந்தமே பட்டாள். கோப்யோலப்வாச்சுதம் காந்தம் ஸ்ரீய ஏகாந்த வல்லபம் கிரகீத கண்டஸ்தோத்யாம் காயந்தியஸ்தம் விஜகிரிகே. இதுவரைக்கும் கண்ணனுடைய திருமார்பில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமிக்கு கட்டுமே கிடைத்திருந்த பாக்கியம் இந்த இத்தனை பெண்களுக்கும் கிடைத்ததாம். அந்த இந்த இடத்துல தங்கி இவர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினாள். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரையெல்லாம் சேவிக்க போறோம் இல்லையோ, போற வழியில திருத்தங்கல் என்கிற அழகானது விதேசம். பெருமான இடத்திலே திருத்தங்கல் அப்பனாகவே சேவை சாதிக்கிறார். தங்கல் தங்காலமலை, தங்காலமலைன்னு மலைக்கு பேர். ஒரு சிறு மலைக்கு மேல பெருமானுடைய சேவை. இது ஏன் திருத்தங்கல்ங்கிற பேர் வந்ததுனால் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி 3 பேருக்கும் போட்டி ஏற்பட்டதாம். 6 சிறந்தவர்கள் நுட்டு அல்ல ஸ்ரீதேவி நாச்சியார் இங்கே தங்கி இருந்து தவம் புரிந்து பெருமானை அடைந்தபடியால் திரு தங்கின ஊர், திருவான மகாலட்சுமி தங்கின ஊர். அப்ப அவளுக்கு மட்டுமே சொந்தம் பகவான். ஆனா இன்னைக்கு அனைவருக்கும் சொந்தமாயிட்டாவது அந்த திருவான பிராட்டியே பகவானை அனைவருக்கும் பெற்றுக் கொடுத்தாள். இது மற்றொரு சரித்திரம் உண்டு. தங்கால மலையினால் தங்கும் ஆலமலை, ஆலமரத்துக்கும் ஆதிசேஷனுக்கும் போட்டி ஏற்பட்டு ஆலமரத்தில் பகவான் சயனிக்கிறார், ஆளுநத்தடர்ல என்னைக்கோ ஒரு நாள் சயனிக்கிறாரோ இல்லையோ. அதனால ஆதிசேஷனுக்கு என்கிட்ட எப்பவுமே படுத்துட்டு இருக்கார். ஆனா ஆளுநத்தடர்ல எப்பவோ தானே படுத்துட்டு இருக்கார். நான் தான் உயர்ந்தவங்கிற பேச்சு வந்துதான். அதுக்காக அந்த ஆளிலை தடர் இந்த திவதேசத்துக்கு வந்து மலையாகவே உருவெடுத்து தவம் புரிந்து எப்போதும் பகவான் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது. அதனால தங்கும் ஆல் இலை மலை, அதைத்தான் தங்கால மலைன்னு சொல்லுவார்கள். ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். அப்ப திருத்தங்கல் அப்பன் திருவே தங்கின இடம். அவள் ஒருத்திக்கு கொடுத்த இன்பத்தை இவர்கள் அனைவருக்கும் கண்ணன் கொடுத்தான். கிருஷ்ண விக்ரீடிதம் வீக்ஷ்ய முமுகு கேச்சர ஸ்திரியா காமார்த்திதாக சசாங்கச்ச சகணா விஸ்மிதோ பவத். ஆகாசத்துல சந்திரன் நகராமல் நின்றான். கீழே கண்ணனுடைய சந்திரனான முகத்தை பார்த்துட்டு மேல போறதுக்கு தோணுமா? அவன் நின்னுட்டான். அவன் நின்ன உடனே மற்ற கிரகங்கள் எல்லாரும் நின்னுட்டான். அதனால விடியவே இல்லை. வெகு நீண்ட நேரத்துக்கு ராசக்கிரீடை நடந்தது. ததச்ச கிருஷ்ணோபவனே ஜலஸ்தல பிரசூன கந்தாநில ஜுட்ட திக்தடே சசார பிருங்க பிரமாதா கணாவிருதா யதா மதச்சுது திரதா கரேணுபிகி. அங்கிருந்து கண்ணன் யமுனை ஆற்றுக்குள் இறங்கி பெண்களோட ஜலக்கிரீடை பண்ணி இப்படி அவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுத்து தானும் ஆனந்தப்பட்டான். ராசக்கிரீடை முடிவுற்றது. ஆனால் இந்த கதையை சுகாச்சாரியர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக பரீட்சித்துக்கு நீண்ட சந்தேகம் ஏற்பட்டது. தர்மத்தை நிலைநாட்ட கண்ணன் பிறந்தவன் ஆயிற்றே, ஆனால் பிறர் மனைவிகளோட கண்ணன் ராசக்கிரீடை பண்ணினானே, அது தர்மத்தை அழித்த செயலல்லவா, கூடுமா என்று கேட்கிறார். கடைசியாய் பதில் பார்ப்போம்.